ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் நோம்பு கஞ்சி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு முழு கேரட்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டால் போதும். நிறைய எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்க நீங்கள் தேவையில்லை. ஜஸ்ட் கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுடலாம். அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, சாரி ஃபார் தட். தக்காளி நல்லா மசிஞ்சிட்ட பிறகு நம்ம ஒரு கேரட், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். ஏன்னா சிக்கன் ஆட் பண்ணுறதுனால 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வெஜிடபிளோட மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நான் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் போன்லெஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். போன்லெஸ் யூஸ் பண்ணால் தான் நம்ம கஞ்சி குடிக்கும்போது நல்லாயிருக்கும். போன் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் போன்லெஸ்ஸே மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுங்கள். நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நல்ல ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. நான் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றிட்ட பிறகு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஒரே ஒரு க்ரீன் சில்லி கீராமல் போட்டிருக்கேன். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி 1 டம்ளரும், 1/2 டம்ளர் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுமே நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருப்பேன். இது ஒரு கொதி வந்துட்ட பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு கொதிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 5 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். அரிசியும் பருப்பும் நல்ல குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பில் மறுபடியும் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 கிளாஸ் வரைக்கும் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம். ஏன்னா ஆற ஆற இன்னும் கட்டிப்படியும். 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஊற்றிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க, சிக்கன் நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.